நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய்ப்ஸோன், நான் உங்க ஜெய்ஷ்மா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் லெசன் 1, லெசன் 2 சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் 3 தாட்டு வரிசைகள். சரிங்களா? இதில் முதல் எக்ஸசைஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம 3 ஸ்பீட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தாட்டு வரிசைனா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், சின்னதாக கேட்டுக்கோங்க. தாட்டு வரிசை அப்படின்னா தாண்டு பிரயோகங்கள், அதாவது தாண்டு வரிசை. இதுலேயே உங்க பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்வரங்கள் இது வரைக்கும் நம்ம பண்ண எக்ஸசைஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ச ரி க மா அப்படின்னு சொல்லி ஆர்டரா இருக்கும். அதாவது ச ச ரி ச ச ரி ச ச ரி ரி க சரிக. அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து ஷஃபல் பண்ணி பார்த்தாலுமே சரிக ரிகமா கமப்பா இப்படி தானே இருக்கு. ஆனா தாட்டு வரிசைகள்ல வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ச ரி ச க ரி க ரி மா, அதாவது ச க ரீமா அப்படின்னு ஜம்ப் பண்ணி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தாண்டு பிரயோகம் அப்படின்னு சொல்றது. வரிசைகள் நம்ம பிராக்டிஸ் பண்ண இந்த தாண்டு பிரயோகங்களை நம்ம கத்துக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸசைஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்ருதி சொல்லணும். ச ப சா குரு வணக்கம். ச ரே ச க ரே க ரே மா ச மா க ரே ச ரே க மா ரே க ரே மா க மா க பா பா மா க ரே க மா ப க மா க ப மா ப
ரே ச ரே க ம ரே க ரே ம க ம க ப ரே ப ம க ரே க ம ப க ம க ப ம ம த க த ப ம க ம ப த ம ப ம த ப த ப நி ம நி த ப ம ப த நி ப த ப நி த ச ப ச நி த ப த நி ச ச நி ச த நி த நி ப ச ப த நி ச நி த ப நி த நி ப த ப த ம நி ம ப த நி த ப ம த ப த ம ப ம ப த த க ம ப த ப ம க ப ம ப க ம க ம ரே ப ரே க ம ப ம க ரே ம க ம ரே க ச ம ச ரே க ம க ரே ச. தாட்டு வரிசைகள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது தாட்டு வரிசைகள் 2 சரிங்களா. தாட்டு வரிசைகள் செகண்ட் எக்ஸசைஸ் நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. இது வரைக்கும் ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றவங்க கரெக்டாக வந்துக்கிட்டே இருப்பீங்க. என் கூடயே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றோம் சரிங்களா. அப்போ நம்ம சீக்கிரமாக அடுத்து கீதம் போகலாம், அடுத்தது ஸ்வரஜதி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஜதிஸ்வரம் பார்க்கலாம், அப்புறம் லக்ஷண கீதம், நோட்டு ஸ்வர கீதம், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம் சரிங்களா. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான் பேசிக்லேருந்து கர்நாடிக் மியூசிக் இன்ச் பை இன்ச்சாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் வரணும். இப்போ இதே வந்து நான் இப்போ ஜண்டை வரிசைகள் வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் நீங்கள் வந்து இப்போ தாட்டு வரிசைகள் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட. இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நான் வந்து முதலாக பார்க்குறேன் அப்படின்னாலும் சரிங்களா. கிளாஸ் 1ல இருந்து பார்த்துக்கிட்டே வரணும் சரிங்களா. நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே கர்நாடிக் மியூசிக் பேசிக் லேர்னர்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. அதனால் தியரி வீடியோவானாலும் சரி, ப்ராக்டிக்கல் வீடியோவானாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டே வரலாம். அது போக இனி வந்து ரெகுலராக வீக்லி சரிங்களா, இனிமேல் ரெகுலராக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு லைவ் நான் வரலான்னு எனக்கு பிளான் இருக்குது சரிங்களா. ஆனால் ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம போடுற வீடியோக்களில் தான் அதுக்குண்டான அப்டேட். நான் இந்த வாரம் வரேனா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் போடுற வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் தெரியும் சரிங்களா. அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. லைவில் நான் வகுப்புகள் எடுக்கிறேன். அந்த லைவில் நான் எடுக்கக்கூடிய அந்த 1 மணி நேர வகுப்பு முழுக்க ஒரு டெமோ கிளாஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீ கிளாஸாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த வகுப்பில் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கிளாஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சரும் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஸ்ருதி சொல்லி குரு வணக்கம் சொல்லிடுவோம். ஏன்னா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ருதி சொல்லி ஆரம்பிக்கணும், குரு வணக்கம் சொல்லி முடிக்கணும். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, கிளாஸில் வகுப்புக்கு நீங்கள் போனாலும் சரி, ஸ்ருதி சொல்லி குரு வணக்கம் சொல்லி ஆரம்பிங்க. அதே மாதிரி வகுப்பு முடிக்கும்போது ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்ருதி சொல்லி குரு வணக்கம் சொல்லி முடிங்க. எப்போவுமே கீழே முடிஞ்ச அளவுக்கு கீழே இப்படி வந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து தாளத்தை தொடையில் இப்படி தட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கீழே தரையில் உட்காந்து சம்மணங்கால் போட்டு தாளத்தை தொடையில் இப்படி தட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் முடியாதவங்க மேலே உட்காந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் தாளத்தை தொடையில் இப்படி தட்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஜமக்காலம் ஒரு பெட்ஷீட் ஏதாவது நீங்கள் கீழே விரித்து அது மேலே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, குரு வணக்கம். ஸ்ருதி சொல்லிடுவோமா? ச பா சா சா பா சா. குரு வணக்கம். நன்றிகள் பல. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.